குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எந்த சூழ்நிலையிலும் மற்றவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி நடந்துக்காதீங்க. ஏன்னா அது பல மடங்கு திரும்பி வரும். கர்மா என்பதே ஒரு பூமராங் போல தான், பல மடங்கு திரும்பி வரும். மெயினா இன்னைக்கு பல பேர் தூக்கம் வராம இருக்கிறதுக்கு உண்டான மாபெரும் காரணம் என்னன்னா, அடுத்தவங்களை பத்தி தப்பு தப்பா சொல்றது, அடுத்தவங்களை பத்தி தப்பு தப்பா நம்ம நினைக்கிறது, அடுத்தவங்களை பத்தி அவங்க கிட்டே காயப்படுற மாதிரி நடந்துக்கிறது, மூஞ்சில் அடிச்ச மாதிரி திட்டுறது, அசிங்கப்படுத்துறது, வேதனைப்படுத்துறது, இது எல்லாத்தையும் கடந்து இந்த தப்பு தப்பா சொல்றது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ஒரு வீடியோ பேசியிருக்கேன். அடுத்தவர்களை பற்றி நீங்கள் தவறாக பேசினால் அனுபவிக்கும் கொடுமைகள் அப்படின்ற பத்தி கிளியரா பேசியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்றேன். நீங்கள் மன நிம்மதியை இழந்து விடுவீர்கள். மனதளவில் காயப்படுத்தினால் மன அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் என்பது அதிக அளவில் ஏற்படும். உடல் அளவில் நீங்கள் ஒருவரை காயப்படுத்தினால் உடல் அளவில் மிக 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 அதிக பாதிப்புகள் என்பது உங்களுக்கு ஏற்படும். இந்த ஜென்மத்தில் ஏற்படும், அடுத்த ஜென்மத்தில் ஏற்படும், அதை தொடர்ந்த ஜென்மங்களிலும் ஏற்படும். எப்போ ஒருத்தர் இதெல்லாம் இருந்து விடுதலை அடைவான்னா, செய்த தவறை உணர்ந்து ஏற்று இதை நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன்ற உணர்வு நிலைக்கு வந்து எவன் ஒருவன் திருந்த ஆரம்பிக்கிறானோ முதல்ல அவனுக்குள்ள திருந்தணும். அடுத்தவனே தவறு சொல்லிட்டு இருக்கான், நீ பண்ணதான் தப்பு, நீ திருந்த மாட்டேன்னு அடுத்தவனே காரணம் சொல்லி கொண்டிருப்பவன் எந்த சூழ்நிலையிலும் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை. வலி வேதனையினால் ஆட்கொள்ளப்பட்டு இன்னும் கேவலமான ஸ்டேஜுக்கு தான் போவானே தவிர வாழ்க்கையில உருப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ எப்பயுமே உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது ஒண்ணுதான், மனதளவில் இன்னொருவரை காயப்படுத்தாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு சொல்லிருங்க. அப்படி இல்லையா, இன்னொருத்தங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியலன்னா அதை கண்டுக்காம விட்டுருங்க. தப்பான விஷயங்களை சொல்லி அதற்குண்டான பாவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். தவறாக நீங்கள் சொல்லி இன்னொருத்தங்கள் மனம் காயப்பட்டால் நிம்மதியான தூக்கம் வராது. இன்னொருத்தங்க உங்களுக்கு இன்னும் கேவலமா இன்னும் அசிங்கமா பேசுவாங்க. கர்ம வினைகளுக்கு ஆட்படுவீர்கள். தூக்கத்தை எல்லாம் கடந்து மன நிம்மதியை இழப்பீர்கள். காரணமே இல்லாம சோகமா இருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தப்பா பேச 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 தப்பான வைப்ரேஷனை இழுத்து உங்களது மனம் ஃபுல்லாவே நெகட்டிவ் வைப்ரேஷன் ஏறிடும்.